இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நம்பணும். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஜெபத்தினுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே முதல் டே உங்க மனசுல ஆழமா எழுதி கொள்ள வேண்டியது, ஆண்டவரால எனக்கு குழந்தை கொடுக்கிறதற்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, முடிவு. சில வீடுகளில் பாத்தீங்கன்னா கணவனாருக்கு விருப்பம் இருக்கும், மனைவிக்கு விருப்பம் இருக்காது. சில வீடுகளில் வந்து மனைவிக்கு விருப்பம் இருக்கும், கணவனாருக்கு விருப்பம் இருக்காது. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும். அதுல வந்து ஈடுபாடு, அதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனா உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பு. முதலாவதாக ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, குழந்தை பாக்கியத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க தள்ளி போடவே கூடாது, தள்ளி போடவே கூடாது. நம்முடைய தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய அருவருப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதான் வந்து அவங்க அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை வராம இருக்கிறதுக்காக மாத்திரைகளும் சில பொருட்களையும் பயன்படுத்துறது பயங்கரமான ராங். அது பயங்கரமான பிசாசுடைய பின்னணி. ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி வந்து கண்டிப்பா அப்படிப்பட்ட டேப்லெட்ஸோ அப்படிப்பட்ட காரியத்தையோ நீங்க பயன்படுத்தவே கூடாது. நான் ஓப்பனா சொல்றேன், யாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதற்கு வசன ஆதாரம் இருக்குது. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குழந்தை செல்வம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தரையில ஊற்றி போட்டவனுடைய நிலைமை, அவன் மேல ஆண்டவர் எவ்வளவு கோபமானாரு அப்படின்றத குறித்து நீங்க வேதத்துல, அதெல்லாம் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாதுனால சொல்றேன், அது பைபிள்ல எழுதி இருக்குது. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் நீங்க குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டவங்களா இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும். நான் தெரியாம தள்ளி போட்ட ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்ல, ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணா எப்படி? எனக்கு வேண்டாம் கேட்டா எனக்கு பணம் இல்ல, எனக்கு என்ன பண்ணுவேன், நான் எப்படி நான் படிக்க வைப்பேன்? நான் சொல்றேன், குழந்தையை கொடுக்கிற ஆண்டவர் படிக்க வைக்கிறதுக்கு வளர்த்தக்கூடிய கிருபையை தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா தருவாரு. எங்க வீட்டுல எங்க 5 பிள்ளைங்க பிறந்தாங்க. எங்க அப்பாவால அந்த டைம்ல பெரிய வருமானம் கொடுக்க முடியல. எங்க அப்பா அந்த டைம்ல குடிகாரரா இருந்தாரு. ஆனா அந்த 5 பிள்ளைகளையும் இன்னைக்கு வளர்த்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் அம்மாவுக்கு தந்தாரா இல்லையா? பெரிய சாப்பாடு சாப்பிடல, ஆனா கஞ்சி தண்ணியும் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டே வளர்ந்தாங்க. இன்னைக்கு பலனாதான கத்தர் வச்சிருக்காரு. அதனால குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டவங்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேளுங்க. அந்த மாதிரி சில நேரத்துல மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமா இல்ல கண்டிப்பா ஒரு குழந்தை வேணுங்க அப்படின்வாங்க. சில கணவனார் பாத்தீங்கன்னா வழியே விட மாட்டாங்க, வேண்டாம், சும்மாரு. அது குறித்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏன்னா ஆண்கள் வந்து சில நேரத்துல மறந்துடுவாங்க. வெளியே போகும்போது அவங்க வந்து சிலருக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனா மோஸ்ட்லி ஒரு 75% வெளியே எல்லாம் போகும்போது ஆண்கள் வந்து சரி ஓகே. ஆண்களுக்கு வந்து அதிகமான சுமை இல்லை. ஆனா யாருக்கு அதிகமான சுமைனா பெண்களுக்கு தான் அதிகமான சுமை. ஒரு குழந்தை இல்லாத ஆண் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல நின்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டாங்க. நீங்க ஃபங்க்ஷன் வரக்கூடாது, நீங்க அதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த மோசமான அந்த உலகம் மாறணும். நம்ம யாருமே அப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்களேன், வளகாப்பு கூப்பிட மாட்டாங்க. பிறந்த குழந்தைய அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப தவறு.